ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டிலேயே நம்ம கொத்து பரோட்டா தான் செய்ய போகிறோம். அதுக்கு பரோட்டாவை ஃபஸ்ட்டு சின்னதாக வெட்டிக்கலாம். நான் இன்றைக்கி 3 பரோட்டாவை எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சது வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் ஆஃப் குக் ஆனதுமே இது கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா பரோட்டாலையும் சால்னாலையும் உப்பு இருக்கும். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தக்காளி போட்டு வதக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நாம் தோசை கல்லில் கொத்தும்போது நமக்கு பரோட்டா பெருசாக இருந்தால் பிரச்சனை இல்லை. நம்ம கடாயில் செய்கிறதுனால ஃபஸ்ட்டு சின்னதாக கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ரெண்டு முட்டை எடுத்து அதை வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பரோட்டாவையும் போட்டு வதக்கலாம். அதுக்கப்புறம் அந்த சால்னாவையும் சேர்த்து நல்லா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மீதி இருக்கிற 2 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். நான் 3 பரோட்டாவுக்கு 4 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ நல்லா ட்ரை ஆகிற முடிக்கு கிண்டிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் கொஞ்சம் சிம்மில் வச்சு நீங்கள் கிண்டணும், ஏன்னா கீழே அடி பிடிச்சிடும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சுன்னா சூப்பராக